தருமபுரியில் வளர்ப்பு நாய் கடித்ததில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்கலாம். விவேகானந்தன், என்ன நடந்தது? தற்போதைய விவரம். விக்னேஷ், தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த எஸ்பட்டி கிராமத்தை சேர்ந்த பஞ்சாயத்து கிளர்க் காசிநாதன் என்பவர் ஒரு நாய் வளர்த்து வருகிறார். இந்த நாய் கடந்த சில நாட்களாக கிராமத்தில் வருபவர்களை பின்தொடர்ந்து கடித்து வந்திருக்கிறது. அந்த கிராம மக்கள் காசிநாதனிடம் தொடர்ந்து எச்சரித்து வந்திருக்கிறார்கள். நாய் கடிக்கிறது, அதனை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வோம் என்று. ஆனாலும் இந்த நிலை தொடர்ந்து வந்திருக்கிறது. நேற்று மாலை முதல் இந்த வளர்ப்பு நாயை பலரை கடித்திருக்கிறது. அதாவது பின்தொடர்ந்து செல்வது, அதன் நாய் வருகிறதா என்பது அவர்களுக்கு தெரியாத நிலையில் குதிகால்களையே கடித்துள்ளது. இதுவரை சுமார் 15 பேரை இந்த நாய் கடித்திருக்கிறது. இதில் அரூர் அரசு மருத்துவமனையில் 5 பேர் தற்பொழுது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மற்றும் ஒரு லேசான காயமடைந்த சிலர் அருகில் உள்ள அந்த கொங்கவெம்பு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே அந்த முதல் உதவியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த காசிநாதன் என்பவருடைய நாயும் தெருநாய் ஒன்றும் கிராமத்தில் இருப்பவர்களை இது போன்று தொடர்ந்து கடித்து வருவதாகவும், இந்த தெருநாயை பிடிப்பதற்கும் காசிநாதன் வளர்க்கின்ற அந்த நாய்க்கும் பிடிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அரூர் அரசு மருத்துவமனையில் காயமடைந்தவர்களை தொடர்ந்து ரத்த அழுத்தம், சர்க்கரை போன்ற நோய் உள்ளவர்களை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். சமீப நாட்களாகவே நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க கடுமையான நடவடிக்கை என்பது தேவையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விவேகானந்தன்.